முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை நீங்கள் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வர, நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. அன்பர்கள் இதை மனதிலே நினைத்து தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நற்பலன்களை எட்டுவார். கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, கண் பார்வை கோளாறு உடையவர்கள் சுவாமிமலை முருகன் கோயிலிலே உள்ள நேத்திர கணபதி எனப்படும் கண் கொடுக்கும் கணபதியை வணங்குகிறார்கள். அன்பர்கள் நிறுத்தி அவரை வணங்கி வர அற்புதங்கள் வாழ்க்கையில் இடம்பெறும். இரண்டாவது பகுதியாக விளங்குகின்ற இந்த பகுதியிலே பதிவின் தலைப்பு என்னவென்றால், இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பும். இன்றைய நாள் 16/9/2024 கிழமை, திங்கட்கிழமை. இன்றைய விசேஷம் மிலாடி நபி. தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் ஆவணி 31வது நாள். இன்று சுபமுகூர்த்த தினம். சுபங்களை செய்வது நல்லது. அரசு விடுமுறை. கதலி கௌரி விரதம். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் தீர்த்தம். மழை பெய்ய வாய்ப்பு. MS சுபலட்சுமி பிறந்த நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, பிறகு 9:15 10:15 வரை, 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய திதி திரியோதசி மதியம் 1:30 வரை. நட்சத்திரம் அவிட்டம் மாலை 3:52 வரை. யோகம் சித்த யோகம். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்று மேல் நோக்கு நா. இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசியா. யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாக இருக்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பதிவிலே உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டு பெற்றது, புகழ் பெற்றது. நேற்றைய தொடர்ச்சியை இன்றைய தினம் நாம் பார்க்கின்றோம். முக்கியமான ஆன்மீக குறிப்புகள். நேற்றைய அளவிலே 40 ஆன்மீக குறிப்புகளை பார்த்தோம். இன்று தொடர்ந்து இன்னொரு 40 குறிப்புகளை பார்க்க இருக்கின்றோம். 41. ஈர துணியை உடுத்தி கொண்டு பூஜைகள் ஜபங்கள் செய்யக்கூடாது. 42. வாழைப்பழத்தில் பத்தியை சொருகி வைக்க கூடாது. 43. தேங்காய் 2க்கு மேற்பட்டு துண்டுகளாய் உடைந்தால் அதை தெய்வத்திற்கு நிவேதனம் செய்யக்கூடாது. 44. புழுங்கல் அரிசியால் சமைக்கப்பட்ட உணவை தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது. 45. மா இலை கட்டுவதால் பல தோஷங்கள் நீங்கும். மா இலை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக், பித்தளை முதலியவற்றால் மாவிலை போன்ற தோரணங்கள் கட்டலாகாது. 46. தெய்வ படம், குத்து விளக்குகளில் மின் வயரால் அலங்காரம் செய்யக்கூடாது. 47. தினசரி பிரார்த்தனை என்பது வீட்டு வாசலில் ஓடி வரும் தெளிந்த ஆறு போன்றது. யார் ஒருவர் அதை தன்னை சுத்தம் செய்து கொள்கின்றாரோ அவர் தன்னை நிர்மலம் ஆக்கிக் கொள்கின்றார். 48. வீட்டில் பூஜை செய்து முடித்ததும் துளசியை கையில் வைத்துக் கொண்டு என் பக்தன் எங்கு சென்றாலும் நான் அவனை பின்தொடர்ந்து செல்வேன் என்று பகவான் கூறியுள்ளார். அதனால் ஒருவர் கையிலே துளசி இருக்கும் வரை விஷ்ணுவின் துணை அவருக்கு உண்டு.
49. தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும் போது வெற்றிலை மற்றும் பாக்குகள் இரட்டைப்படை எண்ணிக்கையிலே, அதாவது 2, 4, 6, 8, 10 என்ற முறையிலே வைக்க வேண்டும். 50. பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு, வெற்றிலை அனைத்து வகையான பழங்கள், பூக்கள், தர்ப்பங்கள், சமித்துகள் போன்றவற்றை பூமியில் நேரடியாய் வைக்கக்கூடாது. தட்டு போன்ற பொருட்களின் மீது வைக்க வேண்டும். 51. வலம்புரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும். ஏனெனில் வலம்புரி சங்கில்தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது மகான்களுடைய கூற்று. பல மகோத்தனம் உள்ளது இந்த வலம்புரி சங்குக்கு உண்டு. 52. நிர்மால்யம் என்பது பூஜையின் முதல் நாள் போட்டு வாடிய புஷ்பங்களை குறிக்கும் நிர்மாலயங்களை காலில் படாமல் கண்களில் ஒற்றிக்கொண்டு தாம்பலம் கூடையில் போட்டு வைத்திருக்க வேண்டும். ஓடும் தண்ணீரில் விட வேண்டும். 53. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலே வெண்ணெய் உருக்கக்கூடாது. காரணம், மேற்படி கிழமைகளில் லட்சுமிக்கு உகந்தவை ஆதலால் வெண்ணெயில் மகாலட்சுமி இருப்பதால் வெண்ணெயை உருக்கக்கூடாது என்பார். 54. உறவினர்களை வெளியூர் செல்ல வழி அனுப்பிய பிறகு பூஜை முதலியவர்களை செய்யக்கூடாது. 55. பெரியவர்களும் சிறுவர்களும் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் ஆகியவற்றை வாய்விட்டு தினமும் படிக்க வேண்டும். வாய்விட்டு படிப்பதால் குரல் உறுப்புகள் பலம் கொள்ளும். அதனால் மார்பு ஆரோக்கியம் பெறும். சுவாச பைக்களுக்கு நல்லது. 56. பூஜை செய்யும் நேரத்திலாவது பெண்கள் ஸ்டிக்கர் போட்டு அணியாத குங்குமம் இட்டு கொள்ள வேண்டும். 57. பெண்கள் வகிடு ஆரம்பத்திலே குங்குமம் போட்டு கட்டாயமாக வைக்க வேண்டும். ஸ்ரீ மகாலட்சுமியும் அம்பாலும் வகிட்டில் தான் நிரந்தர வாசம் செய்வதால் சுமங்கலிக்கு சகல சௌபாக்கியங்களும் மங்களத்தையும் அளிப்பார். 58. வெள்ளியன்று குத்து விளக்கு, குங்குமம், சந்தனம் பொட்டிட்டு பூ சாத்தி குங்குமம், புஷ்பம், மஞ்சள் அச்சதியால் குத்து விளக்கு பூஜை செய்வது குடும்பத்திற்கு நல்லது. 59. வீட்டில் துளசியை வளர்ப்பது மிக சிறப்பு. காலையில் எழுந்ததும் துளசியை தரிசிப்பதால் நம் வினைகள் மறையும். தானங்கள் கொடுக்கும் போது சிறிது துளசி தானம் கொடுக்க வேண்டும். துளசியோடு தரப்படாத தானம் வீண். 60. பூஜை அறையிலே தெய்வங்களுக்கு படைப்பதற்கு வெற்றிலை பாக்கு வைக்க வேண்டும். சீவல் பொட்டலத்தை வைக்கக்கூடாது. வெற்றிலை இரட்டைப்படை எண்ணில் தான் வைக்க வேண்டும். 2 வெற்றிலை ஒரு பாக்கு என்ற கணக்கில் எவ்வளவு வெற்றிலை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாக்கு வைக்க வேண்டும். 61. வெற்றிலை நுனியில் லட்சுமியும், மத்தியில் சரஸ்வதியும், காம்பில் மூதேவியும் வாசம் செய்வதாக ஐதீகம். எனவே வெற்றிலை காம்பை கிள்ளி விட்டுதான் வெற்றிலையை கழுவிய பின் பூஜைக்கு வைக்க வேண்டும். 62. வெற்றிலையின் நுனிபாகம் சுவாமிக்கு இடதுபுறம் வருமாறு வைக்க வேண்டும். அப்போதுதான் வெற்றிலின் காம்பு பகுதி சாமிக்கு வலதுபுறமாய் இருக்கும். 63. சாமிக்கு படைக்கும் போது வாழை இலை போட்டு படைக்கிறோம். அப்படி வாழை இலை போடும்போது வாழை மரத்தில் இருந்து நறுக்கப்பட்ட பகுதி சுவாமி படத்திற்கு வலது பக்கம் வர வேண்டும். 64. மாலையில் வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பு தானம் தர்மம் செய்து விடுங்கள். அது நல்லது. விளக்கு ஏற்றிய பின் தான தர்மம் செய்யாதுங்கள். 65. குழந்தைகளுக்கு ஆன்மீக வழிகாட்டும் ஸ்லோகங்களும் நமது நீதி நூல்களும் உள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுத்தர வேண்டும். 66. பெண்கள் தலைமுடியை வாரி முடிச்சு போட்டுக்கொள்ள வேண்டும். தலை விரித்து போட்டிருந்தால் லட்சுமி தேவி தங்க மாட்டார். 67. பூஜை செய்யும் போது கடவுள் உருவங்களில் பாதங்கள் மற்றும் முகத்தை பூக்களால் மறைத்து விடக் கூடாது. முகமும் பாதமும் திறந்த நிலையில் இருக்க வேண்டும். 68. செல்வத்துக்கு உரிய தெய்வங்களான வெங்கடாஜலபதி, லட்சுமி, குபேரன் ஆகியோர் படங்கள் வீட்டில் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது. 69. பூஜை அறையிலோ வீட்டிலோ தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும். வணங்குபவர்கள் தெற்கு பகுதியில் வடக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து வணங்கலாம். தெற்கு நோக்கி தெய்வ படங்களை வைக்கக்கூடாது. கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து படங்கள் வைக்கவும். 70. பூஜை செய்பவர் தெற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு ஆகிய திசைகளை பார்த்து கொண்டு உட்கார்ந்து பூஜை செய்யக்கூடாது. 71. பூஜை அறையில் அதிக படங்களையும் தெய்வ சிலைகளையும் வைக்கிறோம் என்பதற்காக அவற்றை நெருக்கமாக வைக்கக்கூடாது. ஒவ்வொரு தெய்வ சிலைக்கு இடையில் போதிய இடம் விட்டு வைக்க வேண்டும். 72. நிவேதனம் செய்த தேங்காய் சமையலில் சேர்த்து அந்த உணவை மறுபடியும் சாமிக்கு நிவேதனம் செய்யக்கூடாது. 73. அன்னம் முதலியவற்றை எவர் சில்வர் பாத்திரங்கள் நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது. பாத்திரத்தில் இலை வைத்து அதில் உணவை வைத்து நிவேதனம் செய்யலாம். 74.
திங்கட்கிழமை அன்று பஞ்சால் செய்யப்பட்ட விளக்கு திரியை கையால் தொடக்கூடாது. 75 தனது வீட்டில் கோலம் போடாமலும் விளக்கேற்றாமலும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது. 76 எரியும் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவது, அதன் பிறகு அதை தலையில் தடவி கொள்வது கூடாது. 77 சாமி படங்களை உலர்ந்த பூக்களை விட்டு வைக்க கூடாது. 78 விஷ்ணுவை வணங்கி வீடு திரும்பும் போது லட்சுமி தேவியும் நம்முடன் நம் வீட்டுக்கு வருகிறாள் என்பது ஐதீகம். ஆகவே விஷ்ணு கோயிலிருந்து வீடு திரும்பும் முன் அங்கேயே உட்காரக்கூடாது. 79 சுஸ்திக், ஸ்ரீ சக்கரம், ஓம் மற்றும் திரிசூலம் சின்னங்களை வாசல் கதவிலோ அல்லது வாசலில் உள்ள நேர் எதிரியோ ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும். வெளியே செல்லும் போது சட்டப்பையிலும் வைத்துக் கொள்ளலாம். 80 வாசலுக்கு நேர் எதிராக வாசலை பார்த்து சிரிக்கும் புத்தரை வைப்பது வளமை, வெற்றி, தனலாபம் ஆகியவை அளிக்க வல்லது. அன்பர்கள் பயன்படுத்தி நினைவில் நிறுத்தி அவர்கள் நலம், வளம், பலம் பெற வேண்டும். 4வது பகுதியாக திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்ற இந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து 5வது பாவத்தை லக்னத்திலிருந்து எண்ணி வர புத்திரஸ்தானத்தை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து வருகிறோம். லக்னாதிபதி 5ல் இருக்க, 5ஆம் அதிபதி நல்ல இடத்தில் இருக்க ஜாதகருக்கு இளம் வயதிலே நல்ல குழந்தைகள் பிறக்கும். 2ஆம் அதிபதி லக்னத்தில் நிற்க, லக்னாதிபதி 7ல் நிற்க, 4க்கும் 7க்கும் உடையவர் கூடி ஒரு வீட்டில் இருக்க ஜாதகருக்கு சாமர்த்தியமான பிள்ளைகள் பிறக்கும். 5ஆம் அதிபரும் சூரியனும் கூடி இருக்க ஜாதகருக்கு அதிகமான பிள்ளைகள் பிறக்கும். 5ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் நட்பாக இருந்து அதில் 5ஆம் அதிபதி உச்சமாக அல்லது சுபமாக இருந்து 11ல் இருக்க ஜாதகருக்கு நல்ல பிள்ளை பிறக்கும். 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நட்பாக இருக்க சுபர்கள் வீட்டில் இருக்க பிறக்கும் குழந்தைகள் செல்வ சிறப்போடு பிறக்கும். ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் செவ்வாயும் கூடி சனி பார்வை பெற்றிருக்க உங்களுக்கு தத்து புத்திரன்தான் இருப்பார், சொந்த புத்திரர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. 5ஆம் அதிபர் உச்சமாக இருக்க 10ஆம் அதிபர் 2, 5, 9 ஆகிய இடங்களில் குருவோடு கூடியோ அல்லது குருவால் பார்க்கப்பட்டோ இருந்தால் உங்களுக்கு நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள். 9ல் குரு நிற்க, குரு 9ல் சுக்கிரன் லக்னாதிபதியோடு கூடியிருக்க உங்களுக்கு 40 வயதுக்கு மேல் குழந்தை பிறக்கும். குரு பரம உச்சமாய் இருக்க, 2ஆம் அதிபதி ராகுவோடு இருக்க, 9ஆம் அதிபர் தனது ஆட்சி வீட்டில் இருக்க ஜாதகருக்கு அதிகமாக குழந்தைகள் பிறக்கும். லக்னத்தில் நின்று 5ஆம் அதிபதி பலமாக நிற்க, 2ஆம் அதிபதி 10ல் நிற்க நிறைய குழந்தைகள் உண்டு. இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கின்ற இந்த பகுதியிலே தொடர்ந்து கவனிக்கலாம். 5வது பகுதியாக திகழ்கின்ற ஜோதிட கோச்சார சிறுகுறிப்பு. இன்றைய தினத்தின் தலைப்பு சனி கோபத்தில் இருந்து தப்பித்த ராசிகள். இனி இந்த 3 ராசிகள் வேற லெவல், உங்களை விடமாட்டார். சனி பகவானின் மீன ராசி பயணம் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பின் ஒரு சில ராசிகள் யோகத்தை பெற்றுள்ளன. அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே நாம் காணலாம். நவ கிரகங்களின் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். இவர் செய்யும் செயலுக்கு ஏற்படுத்தி பலன்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர். நன்மை தீமைகள் என அனைத்தையும் தரம் பிரித்து ரெட்டிப்பாக திருப்பி கொடுப்பார். இதனால் சனி பகவானை கண்டால் அனைவரும் அச்சப்படுவார். கர்ம நாயகனாய் விளங்கக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கின்றார். அந்த வகையிலே சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலே பயணம் செய்து வருகிறார். இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் இதே ராசியில் பயணம் செய்வார். அவர் 2025ஆம் ஆண்டு சனி பகவான் தனது இடத்தை மாற்றுகிறார். சனி பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே சனி பகவான் தற்போது பின்னோக்கிய பயணத்திலே இருந்து வருகிறார். வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அன்று கும்ப ராசியில் சனி பகவான் நேரடியாக தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். மேலும் சனி பகவான் வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி அன்று கும்ப ராசியில் இருந்து வெளியே மீன ராசியிலே நுழைகின்றார். சனி பகவானின் மீன ராசி பயணம் கட்டாயம் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பின்
ஒரு சில ராசிகள் யோகத்தை பெற்றுள்ளனர். அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே நாம் காணலாம். முதலிலே மகர ராசி. சனி பகவானின் மீன ராசி பயணம் உங்களுக்கு யோகத்தை பெற்று தரப்போகிறது. அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களை தேடி வரும். நிதி நிலைமையில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். நிதி நிலைமையில் ஏற்பட்டு வந்த நெருக்கடிகள் குறையும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை செய்யும் இடத்திலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். கடக ராசி. சனி பகவானின் கோர பார்வையில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகிறது. அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பண வரவில் இருந்த எந்த குறையும் இருக்காது. நிதி நிலைமையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கையிலே ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் உயர் அலுவலர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. சனி பகவானின் கோபமான பார்வையில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகின்றது. சனி பகவானின் மீன ராசி பயணம் உங்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரும். பண வரவிலே எந்த குறையும் இருக்காது. நிதி நிலைமையிலே உங்களுக்கு கணிசமான முன்னேற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் கிடைக்கக்கூடும். மன அழுத்தத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். லாபத்திற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். இப்படிப்பட்ட அற்புதமான கோச்சார பதிவுகளை பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகளை சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். மேலும் அன்பருடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் சாதாரண முறையில் அது அமைக்கப்படவில்லை. அதனோடு விசேஷ பகுதிகள் இணைக்கப்பட்டு அதை தொகுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதிலே பயனுள்ள பகுதிகள் என்னென்ன என்பதை பார்க்கும் பொழுது பஞ்சாங்க பலன், ஜோதிட சிறு குறிப்பு, மேலும் கோச்சார குறிப்பு, பரிகாரங்களும் பலன்களும், ராசி பலன் என்று அற்புதமாக 6 பகுதியாக பிரிக்கப்பட்டு அது தொகுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆகையால் இதை நீங்கள் கேட்டு பயன்பெற்று அதுபோல உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்பற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதியாக திகழ்கின்ற 6வது பகுதியை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். புது முயற்சி சாதகமாய் முடியும். அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் இறுதியிலே அதுவும் கூட சாதகமாய் முடிந்துவிடும். மனதிலே அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும். நட்சத்திர பலன். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும். அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் இறுதியில் அதுவும் கூட சாதகமாய் முடிந்துவிடும். மனதிலே அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர் உதவி கேட்டு வருவார்கள். சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமைகள் ஏற்படும். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும்.
கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். அலுவலக பணிகளிலே உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நட்சத்திர பலன். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. அலுவலக பணிகளிலே உற்சாகமாக ஈடுபடும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். எதிரிகள் வகையிலே எச்சரிக்கையாய் இருக்கவும், உறவினரிடம் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும். மற்றவரும் வீண் விவாதம் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். எதிர் வகையிலே எச்சரிக்கையாய் இருக்கவும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினரிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். மற்றவரும் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனமாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும். சந்திராஷ்டன தீட்சிணியை குறைப்பதற்கு அம்பாள் சக்தி அம்மன் வழிபாடு உதவி செய்யும். மேலும் அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடல் சந்திராஷ்ட தின தீட்சிணியை கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு மட்டுப்படுத்த உதவி செய்யும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலக பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதுடன் சக ஊழியர்கள் தொடர்பு கொண்டு கேட்கும் சந்தேகங்களை தீர்த்து வைப்பீர்கள். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும். பங்குதாரர்களுடைய அனுகூலம் உண்டாகும். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலக பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பதுடன் சக ஊழியர்களை தொடர்பு கொண்டு கேட்கும் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும். பங்குதாரர்களுடைய அனுகூலம் உண்டாகும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும். பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உதவி கேட்டு வருவார்கள். அலுவலகத்தில் உங்கள் பணிகளை கூடுதலாய் கவனம் தேவைப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தடகைகளை தகர்த்தேறி. நட்சத்திர பலன். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு இன்று புதிய முயற்சியில் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும். பிற்பகலுக்கு மேல் உறவினர் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள். அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தடைகளை தகர்க்கும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். உறவினர் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். மற்றவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும்.
அலுவலக பணி சுமையில் இருந்து விடுபடுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் இருக்கும். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள். உறவினர் வருகையால் வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும். அலுவலக பணி சுமையில் இருந்து விடுபடுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். தேவையான பணம் கையில் இருக்கும். காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள். இளைய சகோதரனும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்கள் மூலம் கேட்கும் செய்தி சிறிது சங்கடத்தை ஏற்படுத்தாலும் சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும். காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள். இளைய சகோதரன் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். உறவினர்கள் மூலம் கேட்கும் செய்தி சிறிது சங்கடத்தை ஏற்படுத்தினால் சமாளித்து விடுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியோர்களுடைய ஆலோசனை அவசியம். மாலையில் குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள். சிலருக்கு கோயில்களில் சென்று பிரார்த்தனை செய்யும் வாய்ப்பு உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். வாடிக்கையாளரும் கனிவான அணுகுமுறை அவசியம். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பணவரவு வாய்ப்பு ஏற்படும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியோருடைய ஆலோசனை அவசியம். புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மாலையிலே குடும்பத்துடன் உறவினர் வீட்டுக்கு சென்று வருவீர்கள். சிலருக்கு கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யும் நிறைவேற்றும் வாய்ப்பும் உண்டாகும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். வாடிக்கையாளருடைய கனிவான அணுகுமுறை அவசியம். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய வரலாம். திடீர் செலவுகளும் கையிருப்பை கரைக்கும். உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும். வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும். போராடி வெல்லும் நாள். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த அனுசரித்து போவது நல்லது. திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம். திடீர் செலவுகள் கையிருப்பை கரைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும். வாகனத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து செல்லும். போராடி வெல்லுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தரலாம். கூட்டு தொழிலே இருப்பவர்களும் கூட்டாளிகளுடன் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம். தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடியே ஓரளவு லாபத்தை பெறும்படி இருக்கும். உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்பதால் கூடுமான வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகம் செல்பவர்களுக்கு பணியில் சற்று உற்சாகம் குறையக்கூடும். அதன் காரணமாக அதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். புதிய முதலீடுகள் விஷயத்தில் ஒரு முறைக்கு பல முறை நன்று யோசித்து செயல்படும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தரலாம். கூட்டு தொழிலே இருப்பவருடன் கூட்டாளியுடன் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம். தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடிய ஓரளவு லாபத்தை பெறும்படியாக இருக்கும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்களால் மன கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்பதால் கூடுமான வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அலுவலகம் செல்பவருக்கு பணியிலே சற்று உற்சாகம் குறையக்கூடும். அதன் காரணமாக அதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முதலீடு விஷயத்தில் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து செயல்படும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டவட்டமான காரியங்களை செய்து சிறப்பாக முடிப்பீர்கள். தாய் வழி உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும். பண பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள். மனதிற்கு இதமான செய்தி வரும். வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். உழைப்பால் உயர்கின்ற நாள். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திட்டவட்டமான காரியங்களை செய்து சிறப்பாக முடிப்பீர்கள். தாய் வழி உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணப்பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள். மனதிற்கு இதமான செய்தி வரும். வியாபாரத்தில் அதிரடியான சலுகை மூலம் லாபம் அடையும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும். உழைப்பால் உயரும் நாள். இதுவரை
பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.